ஹாய், வெல்கம் டு பேசிக்ஸ் வித் பரத். இந்த சேனல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு மென் ஃபேஷன் சேனல் தான் இது. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா டாப் 5 மஸ்ட் ஹேவ் ஃபார் பாய்ஸ். ஸோ டாப் 5 பார்க்கும்போது இதில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நான் பேசிக்காக நான் என்ன ஒரு பாயாக இருந்தால் என்ன வைக்கணும்னு நினைக்கிற ப்ராடக்ட் மட்டும் தான் அதில் வச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும், பிகினர்ஸ்க்கு அண்ட் பாய்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் நான் என்ன காமிக்க போறேன்னா, உங்களுக்கும் இது ஃபர்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் உங்களுக்கு மேண்டேட்டரியா இருக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல ட்ரிம்மர். ஓகேங்களா? ஸோ ட்ரிம்மர்னா நீங்கள் எந்த ட்ரிம்மரும் வச்சுக்கலாம். பட் நீங்கள் வாங்குற ட்ரிம்மர் வந்துட்டு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 1 இயர்க்காக வரணும். அந்த மாதிரி ட்ரிம்மர் வாங்கிக்கோங்க. எக்ஸாம்பிள் பிலிப்ஸ் வாங்கிக்கலாம், இந்த ஷேவிங் கம்பெனி வாங்கிக்கலாம். எம்ஐல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு, ட்ரிம்மிங் ப்ராடக்ட்ஸ். ஸோ நான் இப்போ என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா இந்த பாம்பே ஷேவிங் கம்பெனிங்கிற ஒரு ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ட்ரிம்மர். ஏன் ட்ரிம்மர் உங்ககிட்ட இருக்கணும்னு சொல்றேன்னா, இப்போ நீங்கள் இமீடியட்டாக எங்கே வெளியே கிளம்புறீங்க, அர்ஜென்ட்டாக போகணும் அப்படின்னா நீங்களே உங்கள் ஸ்டைலை நீங்கள் க்ரூம் பண்ணிக்கலாம். உங்கள் டைமை ரொம்ப சேவ் பண்ணும், ஈஸி டு ஹேண்டில். உங்கள் ஸ்கின்னுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. இன்கேஸ் நீங்களே இப்போ ஷேவிங் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், அது நிறைய சான்சஸ் இருக்குது உங்கள் ஸ்கின்ல கட் விடுறதுக்கு. பட் ட்ரிம்மர் வந்துட்டு அது ப்ராப்ளமே இருக்காது, ஈஸி டு ஹேண்டில். சார்ஜ் ஒரு வாட்டி போட்டிங்கன்னா அது ரொம்ப நாள் வரும். ஸோ ப்ராப்ளமே இல்லை, நீங்கள் உங்கள் பாட்டுக்கு அடிச்சு தட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ட்ரிம்மர் வந்து மேண்டேட்டரியாக நீங்கள் வாங்கியே ஆகணும். ஸோ எந்த பிராண்ட்லாம் முக்கியம் இல்லை, ஆனால் ட்ரிம்மர் வாங்கிக்கோங்க கண்டிப்பாக. அது மஸ்ட் ஹேவ், எல்லா பசங்கிட்டையும் இருக்கணும். ஸோ ரெண்டாவது ப்ராடக்ட் இப்போ பார்த்துடலாம், லிண்ட் ரோலான். இப்படி ப்ராடக்ட் இருக்கிறது எனக்கு தெரியவே செய்யாது. பட் செம்ம ப்ராடக்ட், எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும்தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பிளாக் ட்ரெஸ் ரொம்ப பிடிக்கும், நிறைய பிளாக் ட்ரெஸ் வாங்குவேன். ஸோ என்ன ஆகும், நிறைய துணிக்கு மேலே துணி படும்போது அந்த பிளாக் ட்ரெஸ் மேலே நிறைய திங்ஸ் மேலே ஒட்டிக்கும், நூறு மாதிரி நிறைய ஒட்டிக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், துணியோட ப்ராப்ளம், வாஷ் பண்ணுறதோட ப்ராப்ளம் சொல்லிட்டு அந்த துணி யூஸ் பண்ணாமலே போட்டுருவோம். அப்போ தான் என் ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணாங்க, இப்படி ப்ராடக்ட் இருக்குது, இது யூஸ் பண்ணுப்பா அப்படின்னு. ஸோ எப்படியாச்சும் இப்படி இழுத்தாங்கன்னு வைங்களேன், இந்த நூல் எல்லாமே போயிடும். செம்ம ப்ராடக்ட் ஆக்சுவலாக, ஆனால் அண்டர் ரேட்டட். செம்ம ப்ராடக்ட், நிறைய யூஸ் பண்ணிக்க மாட்டீங்க. கண்டிப்பாக வாங்க, ரேட் ரொம்ப கம்மி தான், 300 200 என்னமோ தான் ஒர்த்து. நல்ல ப்ராடக்ட் இது பேசிக்காக. ஸோ இது மேண்டேட்டரியாக நீங்கள் உங்கள் வாட்டரில் வச்சுக்கணும் இந்த ப்ராடக்ட்டும் கண்டிப்பாக. ஓகே, இப்போ மூணாவது ப்ராடக்ட் என்னன்னு பார்த்துலாம். இதுவும் ரொம்ப மஸ்டான ப்ராடக்ட். ஆக்சுவலாக நிறைய பாய்ஸ் இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் ப்ளீஸ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்கள் டைமை ரொம்ப சேவ் பண்ணும். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப சேவ் பண்ணுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்ஐயோட ஸ்டீமர் தான். இதை வச்சு நான் நிறைய துணி அயன் பண்ணியிருக்கேன். நிறைய துணி வந்துட்டு அயன் பாக்ஸ் வச்சு தான் அயன் பண்ணணும் அப்படின்னே போடாமலே வச்சிருக்கேன், ஒதுக்கி வச்சிருக்கேன் வாட்ரோப்லேயே. வேணாம், இது எடுத்தால் ரொம்ப டைம் ஆகும் அயன் பண்ணுறதுக்கு அப்படின்னு. ஸோ அப்போ இருக்கும்போது இந்த ப்ராடக்ட் வாங்கினேன், செம்ம ப்ராடக்ட். இந்த பாக்ஸில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு போகும், இந்த தண்ணி அப்படி ஸ்டீம் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக அயன் பண்ணிடும். சூப்பராக அயன் பண்ணும். நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் அது போடுறேன், எப்படி அயன் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி. நல்ல ப்ராடக்ட், மஸ்ட் பை. ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட் உங்கள் டைம் ரொம்ப சேவ் பண்ணும், ஈஸி டு ஹேண்டில். நீங்கள் எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ டூர் போகிறீங்க, ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயா ரெசார்ட் போகிறீங்க, ட்ரிப்பு போகிறீங்க அப்படின்னா கூட இந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் டைமை ரொம்ப சேவ் பண்ணும். ஸோ இப்போ 4வது ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தலாம். இதுவும் ஒரு மஸ்ட் ஹேவான ப்ராடக்ட். நிறைய பேர் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. நானும் அப்படி தான் யூஸ் பண்ணதே இல்லை, இப்போ கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நல்லாவே ரிசல்ட் கொடுக்குது. இது இருக்கனால உங்களுக்கு வந்துட்டு உங்கள் உடம்புல இருந்துட்டு ஸ்மெல் வர கம்மியாகும். இந்த ஸ்மெல் இந்த சென்ஸ் ஆம்பிட், அண்டர் ஆர்ம்லேருந்து நமக்கு அதிகமாக ஸ்மெல் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஸ்மெல் இது ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுது. அந்த ப்ராடக்ட் தான் அண்டர் ஆர்ம் ரோலர். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும்னா, டைரெக்டாக நீங்கள் குளிச்சுட்டு வந்துட்டு டைரெக்டாக உங்கள் அண்டர் ஆர்மில் 2 ரோல் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த ஸ்மெல் அப்படி ஹோல்ட் பண்ணிக்கும். இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் அண்டர் ஆர்ம் நல்லா ஷேவ் பண்ணிக்கோங்க. ஷேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை அப்ளை பண்ணுங்கள். ஸ்மெல்லை ரொம்ப ஹோல்ட் பண்ணும். எனக்கு தெரிஞ்சு 1 டே வரைக்கும் செம்மையாக ஹோல்ட் பண்ணும். பெருசாக பேக் ஸ்மெல் நம்ம அண்டர் ஆர்ம்லேருந்து வராது. அடுத்து நம்ம ஃபைனலாக கடைசி ப்ராடக்ட் வந்துட்டோம். இதுவும் ஒரு மஸ்ட் ஹேவ் ப்ராடக்ட். ஆக்சுவலாக அது என்னன்னா, அதை தேடிக்கிட்டு இருக்குன்னு கிடைக்கல. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ட்ரை ஷாம்பு. நைட்டு தூங்கி எந்திரிச்சேன்னாங்களேன், தலை ஃபுல்லாக ஒரே ஆயிலாக இருக்கும். எனக்கு அப்போ குளிக்கவும் மூடு இருக்காது. என்ன சொல்கிறது, இந்த கிளைமேட்டும் ரொம்ப சில்லுன்னு இருக்கும். எனக்கு ஆக்சுவலாக குளிக்க மூடு இருக்காது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதான் மேட்ரு. ஸோ என்ன பண்ணுவேன், அப்போ இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேரெக்டாக உங்கள் தலையை அப்படி அப்ளை பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், முடிய ட்ரை ஆகிடும். ஸோ நீங்கள் இமீடியட்டாக எங்கே வேணால் கிளம்பி போகலாம். இதுக்காக நீங்கள் வெயிட் பண்ண வேணாம், குளிக்க வேணாம், அந்த விஷயம்லாம் இல்லை. நல்ல ப்ராடக்ட், மஸ்ட் பை. நிறைய டைம் சேவ் பண்ணும் பேசிக்காக. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு என்னை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ நான் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்க நம்புறேன். தேங்க்யூ.